வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு 2026 பொங்கல் பரிசு ரூபாய் 5000 ரேஷன் அட்டை சார்ந்து குட் நியூஸ் வெளிவந்துள்ளது. இது குறித்து விவரத்தை பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை, அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்த இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வரும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தலா 5000 ரூபாயை பொங்கல் பரிசாக வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது. மேலும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் சிலருக்கு பொங்கல் பரிசு கிடைக்காது. யாருக்கெல்லாம் பொங்கல் பரிசு கிடைக்காது என்பதை ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதாவது எவ்வளவு ரூபாய் பொங்கல் பரிசு கொடுக்கப்பட்டாலும் சில அட்டை வைத்திருப்பவர்களுக்கு பொங்கல் பரிசு கிடைக்காது என்று கூறப்படுகிறது. அது சார்ந்த விவரத்தை பார்ப்போம். தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடக்கூடிய வகையில் மாநில அரசின் சார்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அரிசி அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இதன் மூலம் பயன்கள் கிடைக்கும். 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு இதன் மூலம் 2,20,00,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயன்பெற்றார்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த பரிசுடன் ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டு வந்தது. ஆரம்பத்தில் 500 ரூபாய் வழங்கப்பட்ட அந்த நிலையில் பின்னர் 1000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. கடைசியாக 2021ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 2500 ரூபாய் ரொக்கப்பணமும் பொருட்களும் வழங்கப்பட்டது. ஆனால் 2024-25ஆம் ஆண்டில் அரசு ரொக்கப்பரிசை வழங்காமல் இருந்தது. இது பொதுமக்களிடம் அதிருப்தி ஏற்படுத்தியது. பொங்கல் பரிசு தொகுப்பு இப்போது 2026ஆம் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மக்கள் மனதை கவரக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு 5000 ரூபாய் ரொக்கப்பரிசுடன் சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை ஆய்வு செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கிட்டத்தட்ட இதற்காக 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் தற்போதைய சூழலில் சுமார் 2,20,00,000 குடும்ப அட்டைகள் உள்ளது. இதற்காக ஏறக்கூடிய 12,000 கோடி ரூபாய் தேவைப்படும். அதற்கான நிதி ஆதாரத்தை தயார் செய்ய நிதியமைச்சகத்துக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. 5000 ரூபாய் பொங்கல் பரிசு மட்டும் இல்லாமல் 1 கிலோ பச்சரிசி, வெல்லம், முழு கரும்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு உள்ளிட்டவற்றையும் வேட்டை சேலை ஆகியவையும் வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருப்பதாக கூறப்பட்டு வருகிறது. பொதுவாக ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் பரிசு தொகுப்பு கிடைக்கும் என்று நம்பப்பட்டு வருகிறது. ஆனால் சில விதிவிலக்குகள் உள்ளது. தற்போது ரேஷன் அட்டையில் முன்னுரிமை அட்டை, அந்தியோதய அன்ன யோஜனா அரிசி அட்டை, முன்னுரிமையற்ற அரிசி அட்டை, முன்னுரிமையற்ற சர்க்கரை அட்டை, பொருளில்லா ரேஷன் அட்டை ஆகியவை உள்ளது. முன்னுரிமை அட்டை, அந்தியோதய அன்ன யோஜனா அரிசி அட்டை, முன்னுரிமையற்ற அரிசி அட்டை, முன்னுரிமையற்ற சர்க்கரை அட்டை ஆகியவற்றுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பரிசு கிடைக்கும். ஆனால் பொருளில்லாத ரேஷன் அட்டை வெறும் அடையாள அட்டையாக மட்டுமே கருதப்படுகிறது. எனவே இந்த வகையான ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் நியாய விலைக் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தலை கருத்தில் கொண்டு அனைத்து வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்றும் தகவலும் வெளியாகியிருக்கிறது. இருப்பினும் அரசு தரப்பிலிருந்து இதுவரையில் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளிவரவில்லை. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.